அந்த அமேசான் காடு உலகத்தின் பூமியின் நுரையீரல் என்று அந்த அமேசான் காடுகளுக்கு பேர். அந்த காடுகளை 5000 ஏக்கரை அழிக்கிறான். ஏன் அழிக்கிறாய்? தொழிற்சாலை தொடங்குங்கிறான். அதுக்கு என்ன வார்த்தை சொல்றான்? வளர்ச்சிங்கிறான், டெவலப்ங்கிறான். 5000 ஏக்கர் காடுகளை அழிக்கிறான். மக்கள் ஏதோ வளர்ச்சியாம் டெவலப் பண்ணி விட்டான். அதை அழிச்சு தொழிற்சாலை கட்டிய பிறகு மறுபடியும் 5000 ஏக்கரை அழிக்கிறான். இப்ப மக்கள் கேட்கிறான், ஏன் மறுபடி காடு அழிக்கிறேன்னு. இல்ல, நாங்க கறி தயாரிக்க போறோம். கறி எதுக்கு தயாரிக்க? அதுல இருந்து தான் மின்சாரம் தயாரிக்க போறோம். இந்த மின்சாரம் ஏன் தயாரிக்கிற? தொழிற்சாலைக்கு கொடுக்க போறோம். எந்த தொழிற்சாலைக்கு? அந்த தொழிற்சாலைக்கு. சரி, அந்த தொழிற்சாலையில் என்ன தயாரிப்பாய்? எஃகு தயாரிக்கிறோம். எஃகு உலோகம் தயாரிக்கிறோம். அதை என்ன செய்வாய்? ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்வோம். சரி, அது என்ன செய்யும்? அந்த எஃகு அந்த உலோக பொருளை வைத்து அவர்கள் காரை தயாரித்து எங்களுக்கு அனுப்புவார்கள். நாங்கள் அந்த காரை வாங்கி கொண்டு நல்லாக ஓட்டிக்கொண்டு திரிவோம். இதுதான் மூச்சை விற்று. கடைசி என்னாச்சு வனீசுலா? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அண்ணன் சொல்றேன்னு போய் தட்டிப்பாரு வனீசுலா அப்படின்னு. இங்க பாரு, தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வேளாண்மை விட்டு போயிட்டு கடைசி என்ன தெரியுமா? என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? அப்படியே இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி அப்படியே போய் காசை வச்சுக்கிட்டா அப்ப உணவு பண்ண அதை இம்போர்ட் பண்ணிடுவோம், இறக்குமதி பண்ணிக்கிறோம்னா. கடைசியா என்னாச்சு வேளாண்மை சொல்லல? கட்டா நீங்க நம்ப முடியாது என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு நீ சொந்தங்களே, தெருவுல பூரா பணம் மிதிச்சுக்கிட்டு ஓரா பணத்தை குனிஞ்சு ஒருத்தனை எடுக்கல. ஏன்னா பணத்தால பயன் இல்ல, சாப்பிட ஒண்ணும் இல்ல. ஆடு இல்ல, மாடு இல்ல, பாம்பு இல்ல, பள்ளி இல்ல, காக்கா இல்ல, கொக்கு இல்ல, நாய் இல்ல, நரி இல்ல, தின்னு முடிச்சிட்டான். ஓடி கடைகளை உடைச்சு ஒரு ரொட்டி துண்டுக்கு சண்டை காட்சி இருக்கு.